சிஸ்டம் உள்ளுக்கு போவோம். ஸோ அதாவது வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது சிஸ்டம்னு ஒன்று இருக்கணும். சிஸ்டம்னு ஒன்று, அல்லது தமிழில் சொன்னாக்க நெறி. சிஸ்டமோட இருந்தால் தான் உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக அமோகமாக இருக்கும் அப்படின்றது உலக ரீதியான உண்மை. அந்த விஷயத்தை தான் இங்கே வந்துட்டு பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு, when you involve in smart plan, அதாவது ஸ்மார்ட் பிளான் அல்லது ஸ்மார்ட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க இன்வால்வ் பண்ணும்போது உங்க போன்ல வந்துட்டு 124star.online நீங்க ஆப் வச்சிருக்கிறீங்க. எந்த ஒரு தொழிலுக்கும் இது வந்து இலவசமா கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய AI டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, அப்ப இதெல்லாம் பயன்படுத்தும் போது இதை வந்துட்டு பணத்துக்காக வித்தால் அந்த நிறுவனம் நல்லா இருக்கும். ஆனா இது வந்து ஒரு சர்வீஸாக கொடுத்தால் பல பேர் நல்லா இருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த பிளாட்ஃபார்ம் முழுக்க முழுக்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறதுனால தான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இன்னைக்கு நம்ம இலவசமா இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, of course, rotation. Without any rotation, without any utilization of the system, அந்த சிஸ்டம் வந்துட்டு நீங்க பயன்படுத்தாத வரை அது எந்த ஒரு பலன் இல்லை. அதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்க அன்றாட செலவு பண்றீங்க, இன்னைக்கும் நீங்க செலவு பண்றீங்க. வீட்டு காசு கட்டுறீங்க, காடி காசு கட்டுறீங்க, வீட்டு எலக்ட்ரிக் பில் கட்டுறீங்க, வாட்டர் பில் கட்டுறீங்க, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு கட்டுறீங்க. ஸோ இதெல்லாம் கட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த கட்டுறதுக்கு எடுக்கக்கூடிய வருமானம் எங்கேருந்து எடுக்கிறோம்? நீங்கள் உழைக்கிற உழைப்புல இருந்து அந்த வருமானத்தை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு கட்டணத்தையும், அதாவது இந்த கமிட்மெண்ட்டுக்காக தான் நீங்கள் வேலையே செய்கிறீங்க. அதுதான் உண்மை. அப்போ அந்த கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் வேலை செய்கிற நீங்கள் உங்களோட நேரத்தையும் உழைப்பையும் விற்று சம்பாதித்து எடுத்து அந்த வருமானத்தை தான் நீங்க காடி காசு, வீட்டு காசு, எலக்ட்ரிக் பில்லு, வாட்டர் பில்லு இப்படின்னு எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்கீங்க, உங்க போன் பில் உள்பட. அப்ப இதெல்லாம் நீங்க கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லும் போது இன்னைக்கு அந்த கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ரிசீட், அல்லது நீங்க grocery கூட நீங்க போய் வாங்கி இருக்கிறீங்க இங்க கடையில. அப்ப அந்த grocery ரிசீட், அந்த ரிசீட் என்ன பண்ணுவீங்க? எடுத்து ஒண்ணு உங்க டாக்ஸேஷனுக்கு நீங்க ரெக்கார்டு வச்சுக்கிட்டு நீங்க மீதி என்ன பண்ணுவீங்க? எடுத்து தூக்கி குப்பைத்தட்டில் போடுவீங்க. குப்பைத்தட்டிக்கு போகிற ஒரு ரிசீட் இன்னைக்கு உங்களுக்கு மறுபடியும் நீங்க செலவு பண்ண அந்த வீட்டு காசு, காடி காசு, எலக்ட்ரிக் பில்லு, வாட்டர் பில்லு, போன் பில்லு, இதை மறுபடியும் உங்களுக்கு கையில காசாக கொடுக்கக்கூடிய தருணம் தான் இந்த ஸ்மார்ட் பிளாட்ஃபார்ம். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த ரிசீட் எடுத்து அப்லோட் பண்ணுவீங்க. எதுல? இந்த பிளாட்ஃபார்ம்ல. இதில் அப்லோட் பண்ணும்போது மேக் ஷூர் தட் யூ ஹேவ் மினிமம் ஆஃப் 100 பாயிண்ட்ஸ் இன்சைட் த பிளாட்ஃபார்ம். அதாவது உங்களுடைய வாலெட்ல குறைஞ்சது நீங்க 100 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கணும் அந்த ரொட்டேஷன் நடக்கிறதுக்கு. நீங்க டிபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொட்டேஷன் பண்ணிக்க வேண்டியதான். அந்த ரொட்டேஷன் பண்ணும் போது நீங்க காசு வெளியே எடுக்கும் போது உங்களுக்கு அந்த சர்வீஸ் ஃபீஸ், அந்த சார்ஜஸ் எடுக்கும் போது தான் அதுல இருந்து தான் அந்த வருமானங்களை கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்ரி 100 ரிங்கெட் அல்லது நீங்க 100 ரிங்கெட் நீங்க செலவு பண்றீங்கன்னா அந்த ஒவ்வொரு 100 ரிங்கெட்டுக்கும் 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ நீங்க 2000 வெள்ளி செலவு பண்ணி இருக்கிறீங்க இந்த மாசம் வீட்டு காசுக்கு அப்படின்னா 40 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுது. 40 பாயிண்ட்ஸ் வருது உங்களுக்கு, ரைட்டா? அப்ப நீங்க சர்வீஸா மைனஸ் பண்ணாலும் ஸ்டில் ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க நீங்க. அதனால உங்களுக்கு வந்துட்டு நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இதன் மறுபடியும் வரேன், உங்க ரிசீட்டை ஏத்துற கையோட பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஒரு பக்கெட்டு ஆஃப்காஸ் பிளான் தெரிஞ்சிருக்கிற போது உங்களுக்கு நான் சொல்றது புரியும். அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு இந்த ரொட்டேஷன் எடுக்கிறீங்க, இவ்வளவுதான் இதோட இந்த பிளாட்ஃபார்மோட வேலையே இதுதான். இந்த ரொட்டேஷன், அந்த பாயிண்ட்ஸ் அண்ட் ரொட்டேஷன், இது ரெண்டு மட்டும் தான் அந்த பிளாட்ஃபார்மோட வேலை. இதை நீங்க செய்யும் போது உங்களுக்கு பணம் மறுபடியும் கைக்கு வருது, நீங்க திருப்தியா இருப்பீங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் ஏறும் பொழுது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸால உங்களுக்கு என்ன கிடைக்குது? 100 பாயிண்ட்ஸ் உங்க பிளாட்ஃபார்ம்ல நீங்க வச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைச்சிடும் MCISல இருந்து. அதே மாதிரி உங்களுக்கு மேக் ஷூர் நீங்க 100 பாயிண்ட் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து டெபிட் கார்டு இருக்கணும். அதுல எல்லா பிரான்ச்லயும் எந்த பிரான்ச்ல வேணாலும் நீங்க போய் எடுத்துக்கலாம். மலேசியா பூரா இருக்கு. எந்த பிரான்ச்லயும் நீங்க போயிட்டு விசா கார்டு எடுத்துடலாம். 30 வெள்ளி தான் எடுத்துருவீங்க. அதுல தான் உங்க பேமெண்ட் எல்லாம் ரெடி ஆகும். வித்ட்ரா பண்றது எல்லாம் அதுல தான். எந்த ATM-ஐயும் பயன்படுத்திக்கலாம்.
அடுத்தபடியாக உங்களுக்கு நீங்க சேர்த்து இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்துட்டு அக்யூமுலேஷன் ஆஃப் யுவர் பர்சனல் பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு வெளியூர் பயணங்களுக்கு கொடுக்குது. வெளியூர் பயணங்கள் நல்ல விஷயம் தானே. அது உங்களுக்கு மட்டும் கொடுக்கலங்க, அது குடும்பத்துக்கு கொடுக்குது. ஸோ ஃபேமிலி பேக்கேஜாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணங்களை இந்த பாயிண்ட் சிஸ்டம் அல்லது இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்தபடியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் இட்ஸ் நாட் தட் ஈஸி டு கெட் ஜாப். எவ்ரிபடி இஸ் ஃபேசிங் இஷ்யூஸ் இன் த மார்க்கெட். எவ்வளவு படிச்சிருந்தாலும் அங்கே போய் வேலைன்னு ஒன்று நிற்கும் போது என்னத்தை படித்தாலும் சங்கி கூலியாக தானே இருக்கணும். நம்ம வேற வழி இல்லை. அதுதான் இன்னைக்கு இந்த உலகம். இதுதான் இந்த உலகத்தில் இன்னைக்கு எல்லாரும் வேலை இருந்தால் தான் உழைக்க முடியும். நம்ம பயத்தை உணர்வோட பயன்படுத்தி தான் இன்னைக்கு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது உலகம். அது உலகத்தை மாற்ற முடியாது. நம்ம உலகத்தை மாற்ற வரலைங்க. இருக்கிற வாழ்க்கையில நம்ம எப்படி மாறிக்கணும், எப்படி நம்மளை உயர்த்திக்கணும் தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க எடுக்கக்கூடிய வருமானம், அதாவது சேலரி அப்படின்னு சொல்லும் போது, என்னைக்கு உங்க பிளாட்ஃபார்ம்ல ஒவ்வொரு மாசமும் உங்க குழுல இருந்து, நல்லா கேட்டீங்க, உங்க குழுல இருந்து 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டாலே மாதம் உங்களுக்கு வருதுன்னா மாதம் உங்களுக்கு சம்பளம் வர ஆரம்பிச்சு. இது சொல்லிக்கிட்டு இருக்கிற வருமானம் தனி. ஆனா 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒரு வேலை வாய்ப்பு வந்துடும் உங்களுக்கு. அதாவது எவ்வளவு வரும் நீங்க கேட்கலாம், எவ்வளவு சார் வரும் அப்படின்ட்டு. உங்க கீழே நீங்க வந்துட்டு ஒரு 10 பேர், நோ டைம், ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் இப்படி வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அவங்களும் ஆளுக்கு 100 பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா மந்த்லி எப்படி பார்த்தாலும் ஒரு $1200, அதாவது 5000 வெள்ளியிலிருந்து 6000 வெள்ளி வருமானங்கள் உங்களுக்கு தயாராக இருக்கிறது. நீங்க நிர்ணயிக்கிறது தான். நீங்க தான் உங்களுடைய பிளாட்ஃபார்மோடைய முதலாளி. நீங்க தான் உங்க சம்பளம் எவ்வளவு இருக்கணும்னு நிர்ணயிக்கிறது உங்க கையில தான் இருக்குது. And that's how the affiliate program, நாங்க சொல்லி கொடுக்கிற ப்ரோக்ராம்ல வந்துட்டு இந்த யாரெல்லாம் 100 பாயிண்ட் வச்சிருக்கீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் இருக்குது. AI கிளாஸஸ் சொல்லி தரோம், affiliate ப்ரோக்ராம் சொல்லி தரோம், ட்ரைனிங் சொல்லி தரோம். அப்ப இந்த affiliate ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இதுல எப்படி நீங்க வருமானத்தை உயர்த்தி எடுத்துக்க முடியும் அப்படின்னு. ஏன்? Because affiliate is the only key. இன்னைக்கு ஒரு உதாரணம், நிறைய உதாரணம் சொல்லலாம், பட் அது வேற டாபிக்கா இருக்கும். பட் அது அந்த டாபிக்ல இன்னொன்று டாக்ல நீங்க பார்க்கலாம். பட் இன்னைக்கு முழுக்க பேசுறது இந்த பிளாட்ஃபார்மோடைய வருமானத்தை நீங்க எப்படி ரொட்டேஷன் பண்ணி எடுத்துட்டு வர போறீங்கன்றது தான் அந்த கருத்து. அதனாலதான் இந்த பதிவு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அவ்வளவுதான். நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஜஸ்ட் upload your receipt and make sure every month உங்களுக்கு குழுல இருந்து, அதாவது நெட்வொர்க்ல இருந்து உங்களுக்கு மாதந்தோறும் 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டாலே உங்களுக்கு மாதந்தோறும் வருமானம், passive income இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. What you got to lose? உங்களுக்கு நஷ்டமாகிறதுக்கு இங்க ஏதாவது இருக்குதா? உழைப்பு. இதை போறதுக்கு சோம்பேறியா இருந்தோம்னா மறந்துட வேண்டியதான். அல்லது இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, காரி முகத்துல துப்புனாலும் சரி, அதை தொடச்சிக்கிட்டு ஒருத்தக்கிட்ட சம்பளம் வாங்கி நம்ம வேலை செய்யறது இல்லையா? அதோட இது கேவலமான விஷயம் கிடையாது. தன்னோட வாழ்க்கையில உயர்ந்து வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதை இருக்குன்னா அதில் முயற்சி பண்றதுக்கு எண்ணமும் மனமும் இருக்கணும். அந்த எண்ணம் மனம் இருந்தாலே போதும், உங்களுக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லி நான் அடுத்த பதிவில் உங்களை பார்க்கிறேன்.